Hi guys, learn every day with hope. இன்றைக்கி நம்ம ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். உங்களில் யாராவது உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண சிரமப்படுறீங்களா? இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சான். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சான். அப்போ ட்ராவல் பண்ணும்போது அந்த குரூப் ஆஃப் ஃப்ராக்ஸ்லேருந்து ஒரு 2 ஃப்ராக்ஸ் மட்டும் என்ன ஆகிடுச்சு, அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சான். தவறி அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டாங்க. இப்போ ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டாங்க. விழுந்ததும் அங்கே மேலே இருக்க ஃப்ராக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களாம், ஐயோ ரொம்ப ஆழமாக இருக்குது, உங்களால் மேலே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனாலும் கீழே இருக்க ஃப்ராக்ஸால் எப்படியாவது நம்ம மேலே போயிடணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ஜம்ப் பண்ணி எப்படியாவது மேலே வந்துடணும்னு ரொம்ப ஹையாக ஜம்ப் பண்ணுறாங்க. அப்போ ஜம்ப் பண்ணும்போது மேலே இருக்க ஃப்ராக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களாம், நீங்கள் ஜம்ப் பண்ணி உங்களோட எனர்ஜியை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஆழமாக இருக்குது, உங்களால் மேலே வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதை கேட்டதும் அங்கே இருக்க ஒரு ஃப்ராக் மட்டும் என்ன பண்ணிடுச்சான், ஜம்ப் பண்ணுறத அதை ட்ரை பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுடுச்சான், கிவ் அப் பண்ணிடுச்சான். ஆனால் ஒரு ஃப்ராக் மட்டும் என்ன பண்ணுச்சான், விடாமல் ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சான். ஜம்ப் பண்ண இன்னும் மேலே வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜம்ப் பண்ணி மேலே வர ட்ரை பண்ணுதான். ஆனாலும் மேலே இருக்க ஃப்ராக்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களாம், நீ ஜம்ப் பண்ணி உன் எனர்ஜியை தான் நீ வேஸ்ட் பண்ணிக்க போகிற, உன்னால் மேலே கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனாலும் அந்த ஃப்ராக் என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் கேட்காம அது இன்னும் நல்லா ட்ரை பண்ணி மேலே வந்துடுச்சான். உங்களுக்கு தெரியுமா அது ஏன் மேலே வந்துச்சுன்ட்டு? அவ்வளோ ஃப்ராக்ஸுமே சொல்லியும் உன்னால் முடியாதுன்னு சொல்லியும் அதே மேலே வந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, அந்த ஃப்ராக்ஸ்க்கு காது கேட்காது. அதனால தான் மேலே இருக்கிற ஃப்ராக்ஸ் எல்லாம் சொல்லும்போது அதுக்கு காதில் விழலை. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்க முடியாதனால அதோடைய முயற்சியில் அது மேலே வந்துச்சு. இதுதான் நம்ம லைஃப்லேயும் சொல்ல வரேன். இதே தியரி தான் நம்ம லைஃப்லேயும் அப்ளை பண்ணணும். அந்த ஃப்ராக்கு காது கேட்காதனால மேலே இருக்க ஃப்ராக் சொல்லும்போது அதுக்கு காதில் விழலை. ஸோ அதோடைய முயற்சியில் அது மேலே வந்துச்சு. அதே போல் தான் நம்ம லைஃப்லேயும் நிறைய பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. உன்னால் முடியாது, நீ கண்டிப்பாக மேலே வரமாட்ட, நீ பாஸ் ஆகிறதுலாம் கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உன் லைஃப்லலாம் நீ வின் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை காதில் வாங்கிக்கவே கூடாது. 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க தான், அதெல்லாம் நம்ம ஏன் கேட்கணும்? நம்ம அந்த டைமில் எப்படி இருக்கணும்னா காது கேட்காத ஆளாக தான் இருந்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய கோலை நம்மளால் அச்சீவ் பண்ணி மேலே வர முடியும். ஸோ ட்ரை கீப் ஆன் ட்ரையிங். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களால் உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். Bye guys, thank you.